இருக்குது தெரியுமா? நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு உழுவோம் தெரியுமா? அதுக்கு வந்து நம்மளுக்கு எது யூஸாக இருக்குன்னா அனிமல்ஸ் யூஸாக இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறைய எக்கானமிக்கல் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு அனிமல்ஸ் எல்லாம் கிடைக்கி வீட்டில் வந்து பெட்ஸாக கூட வளர்க்குறோம். அதே இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அனிமல்ஸோட யூனிக்கான கேரக்டரிஸ், அதாவது யூனிக்கான கேரக்டரிஸஸ் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணுமா. ஹேபிடேட்ஸ், இந்த யூனிக்கான ஹேபிடேட்ஸ்னால் என்னென்னா, இந்த பிளேஸ் வேர் த அனிமல்ஸ் வந்து எந்த இடத்துல வாழுதோ அதுதான் ஹேபிடேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதோட பிஹேவியர்ஸ், எவாலுவேஷனரி ரிலேஷன்ஷிப்னா பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. இந்த சாப்டர் அதை பற்றி தான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட கிளாஸிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர், டூல்ஸ் ஃபார் ஸ்டடிங் டாக்ஸானமி. நாமன்கிளேச்சர்னால் நான் டீச் பண்ணும்போது உங்களுக்கு கேட்பேன். நாமன்கிளேச்சர்னால் என்னென்னா நேம் ஃபார் ஸ்பீசஸ். ஒரு ஸ்பீசஸ்க்கு நேம் வைக்கிறது தான் சொல்லுவாங்க. அண்ட் வாங்க ஃபஸ்ட்டு போகலாம். டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். டைவர்சிட்டினா என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ். டைவர்சிட்டினா என்னென்னா டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. எர்த் ஹஸ் நியூமீரியல் ஹேபிடேட்ஸ் வித் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இன்ஹாபிட்டிங் தம். அதாவது நிறைய நியூமீரியஸான ஹேபிடேட்ஸ், அதாவது வாழும் இடங்கள் நிறைய நம்ம இடங்கள் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. பார்த்தீங்களா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். போலார் ஐஸ் கேப்ஸ் வந்து பனி சொருக்க இடத்துல கூட போலார் பியர்ஸ் இருக்குது, பீஜின்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து அந்த பனியில் கூட வாழுது. நம்மளால் ஒரு நிமிஷம் கூட பனியில் வாழ முடியாது, ஆனால் அது வாழுது பாருங்களேன். அப்படி இல்லை. நம்ம எப்படின்னா வந்து இப்போது நம்ம வந்து இப்போ சம்மர் சீசனுக்கு மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி அது அந்த போலார் ஐஸ் கேப்ஸில் தான் வாழுது அப்படின்னா, அந்த பனி சுரங்கத்துலாம் வாழுது அப்படின்னா அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஃப்ராக் வந்து லேண்டில் வாழும்போது அது வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். சீல போய் இருக்கும்போது, சீலையே தானே ஃப்ராக் இருக்குது, அது ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி அனிமல்ஸ் அதாவது அதை அடாப்ட் பண்ணிக்கணும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. வால்கனோ ஹாட் ஸ்ப்ரிங்னா என்னென்னா எரிமலைன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் அனிமல்ஸ் இருக்குது. ஷாலோ லகூன்ஸ், அப்புறம் டீப்பஸ்ட் ஓஷன்ஸில் இருக்குது. ட்ராபிக்கல் ரெயின்ஃபால், அதே மாதிரி ரொம்ப மழை பெய்கிற இடத்துல கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி there are a varieties of species that have been adapted successfully to live in diverse ecosystem. நிறைய ஸ்பீசஸ் வந்து இன்னும் நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி தான் there are variety of species இருக்குது. அது ஒன்று நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடாப்டட் சக்ஸஸ்ஃபுல்லி டு லிவ் இன் டைவர்ஸ் எக்கோசிஸ்டம். இந்த எக்கோசிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி அதை அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்கோசிஸ்டம்னா என்னென்னு பார்ப்போம். எக்கோசிஸ்டம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஷார்ட் ஆன்சர், அது மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ரைட் அபவுட் எக்கோசிஸ்டம் கேட்கலாம், வாட் இஸ் எக்கோசிஸ்டம்னு கேட்கலாம். எக்கோசிஸ்டம் அதாவது என்னென்னா பயோட்டிக், அதாவது லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா ஏஜி டர்ன்ஸ்லி அப்படிங்கிறவங்க 1935 இதை காயின் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் 1 மார்க் பண்ணிக்கோங்க. And the presence of large number of species in a particular ecosystem is called biological diversity. ஒரு பர்டிகுலரான ஸ்பீசஸ் எக்கோசிஸ்டமில் அதிகமாக இருந்துச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி. அந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு காயின் பண்ணது யார் அப்படின்னா வால்டர் ரோசன் அப்படிங்கிறவங்க காயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வெல் டிஃபைன் பண்ணது யாருன்னா இடி வெல்சன். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் தான். எப்படி சயின்டிஸ்ட் நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னு கேட்கலாம். அதுக்காண்டி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் இது, வந்து சும்மா உங்களுக்கு நான் மறக்காமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். வால்டர் ரோசன் அப்படிங்கிறவங்க வாட்டரில் ரோஸ் போட்டு அப்படி ஞாபகம் வச்சு அதில் வந்து ஒரு பயாலஜிக்கல் பிளான்ட் எனக்கு கிடச்சி, சும்மா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் பயோடைவர்சிட்டி காயின் பண்ணி யாரும் மறக்காது. அதனால் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இதை நீங்கள் அப்படியே உண்மையை நம்பிடாதீங்க, சும்மா உங்களுக்கு சொல்கிறது, ஓகேவா? அந்த கேரக்டர்ஸ் ஃபதர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இப்போது லிவிங் ஆர்கானிசம்க்கு வந்து நிறைய யூனிக்கான கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஒரு ஸ்பீஸுக்கும் நிறைய யூனிக்கான கேரக்டர்ஸ். இப்போ லயன் அதே மாதிரி கேட் பார்த்திங்களேன், மார்ஃபாலஜிக்கலாக ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி சில கேரக்டர்ஸ் வந்து ஒன்று போல தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த அதாவது ஒரு அனிமல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா அதோட செல்லுலார் ஸ்ட்ரக்சர், அதுக்கு வந்து இந்த அனிமலோட செல் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு, அந்த அனிமலோட செல் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் வச்சு தான் அந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்ணுறது அந்த அனிமலோட செல் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது நியூட்ரிஷன், இதுக்கு எப்படி நியூட்ரிஷன்னா இது ஆட்டோட்ராஃபிக் அனிமல். அதாவது ஆட்டோட்ராஃபிக்னா ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோட்ராஃபிக்னா என்னென்னா
அதுக்கு தேவையான ஃபுட்டை தன்னைத்தானே அது மேக் பண்ணிக்கிறது. ஹெட்ரோட்ராஃபிக்னா இன்னொன்று இதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் ஹெட்ரோட்ராஃபிக். எந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அது ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் இதுக்கு ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்குது, அந்த அனிமலுக்கு ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்குது, மெட்டபாலிசம் இதுக்கு வளர்சதி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டபாலிசம்னா பாடியில் படிச்சிருப்பீங்க, த சம் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் இன் த லிவிங் ஆர்கானிசம் பார்த்துருப்பீங்க. வளர்சதி மாற்றம், அப்புறம் வந்து க்ரோத். இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம், இதுதான் கிளாஸிஃபை எதுக்கு பண்ணுறோம், அதனால் இந்த வர டாபிக்ஸில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது எப்படி எப்படி எந்த முறைப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து எதுக்காண்டி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து மெட்டபாலிசம், அதோட க்ரோத், இதோட க்ரோத் எப்படி இருக்குது, அதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலைனா என்னென்னா, இப்போ ஒருத்தவங்களை அடிக்க வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடுங்க தெரியுமா, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ். ஸ்டிமுலைனா அதான். நீங்கள் 10th வந்து நர்வ் சிஸ்டம் லெசன் படிச்சிருந்தீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸ்டிமுலைனா அது அதை வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். நான் உங்களுக்கு வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டெலிட்டட் போர்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து அது சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸ்டிமுலைனா வந்து இப்போ ஒருத்தங்க அடிக்க வராங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. இப்போ ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுது அப்படின்னா நீங்கள் போய் பிடிக்க போவீங்களா, அது மாதிரி ஒரு ஸ்டிமுலைனா ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, இது எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது, அது எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. ஒரு 2 அனிமல்ஸ் அப்படி தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எக்ஸ்க்ரீஷன்னா இது எப்படி எக்ஸ்க்ரீஷன் பண்ணுது. அடாப்டேஷன் அப்படின்னா அது எப்படி அந்த ஃப்ராக்னே சொல்கிறேன். சீல எப்படி அடாப்ட் பண்ணுது, லேண்டில் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது, அது தனியாக வாழ்கிறதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி அனிமல்ஸ், இப்போ லயன் வந்து எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது பார்ப்பாங்க. அப்புறம் ஹோமியோஸ்டேசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். பாடியை கூட உங்களுக்கு ஹோமியோஸ்டேசிஸ்னு ஒரு டாபிக், ஒரு சப்டாபிக் இருக்கும். ஹோமியோஸ்டேசிஸ்னால் என்ன அப்படின்னா செல்ஃப் ரெகுலேட் பண்ணுது, தனியே ஒரு விஷயத்தை வந்து செல்ஃப் ரெகுலேட் பண்ணுது. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ணுவாங்க. ஈவன் வந்து ஒவ்வொரு மினிட்மே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. டாக்குமெண்டேஷன் அப்படின்னா அது சயின்டிஸ்ட், அதாவது டாக்ஸானமிஸ்ட்டு சொல்லுவாங்க. டாக்ஸானமிஸ்ட்னா யாருன்னா அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க தான் சொல்லுவாங்க டாக்ஸானமிஸ்ட். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈவன் ஒரு மினிட்மே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்கானிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போது இந்த அனிமல்ஸ் கிளாஸிஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் திங்ஸ் ஆர் grouped in convenient categories based on easily observation characters. அதாவது இது ஒரு ஷார்ட் ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது என்னென்னு கேரக்டர்ஸ். கிளாஸிஃபிகேஷனாக என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு திங்ஸ், இப்போ ஒரு அனிமல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்போ குரூப் பண்ணுவாங்க. இப்போ கிச்சன் சம்மந்தப்பட்ட திங்ஸ், அதாவது கிச்சனில் என்ன பொருளாக இருக்கும், சாம்பார் பொடி, மசாலா பொடி எல்லாமே தனித்தனி பொருள். ஆனால் அது கிச்சன் சம்மந்தப்பட்ட திங்ஸ்னு ஒரு குரூப் ஆகுது தெரியுமா. அதே மாதிரி தான் கிளாஸிஃபிகேஷனுக்கு ஒரு குரூப்பாக பிரிப்பாங்க. இப்போது 2 அனிமலுக்கு வந்து செல்லோர் ஸ்ட்ரக்சர், அதாவது அதோட செல் வந்து இப்போ 2 அனிமல், நீங்களே அது 2 அனிமல் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 அனிமலுக்கும் செல்லுலர் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, அதே மாதிரி அதோட நியூட்ரிஷன், அதுக்கு போகிற நியூட்ரிஷன், அதோட ரெஸ்பிரேஷன் எல்லாமே ஒன்று போணுச்சுன்னா அது வந்து அது ரெண்டையும் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. லிப்பர்ட் அண்ட் லயனே எடுத்துக்கோங்க. இப்போ லயனுக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே மார்ஃபாலஜிக்கெலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது சில கேரக்டர்ஸும் யூனிக்காக தான் இருக்கும், நமக்கே தெரியும். இப்போ நீங்கள் வந்து லிப்பார்ட்டை பற்றி தனியாக படிக்கணும், லயனை பற்றி தனியாக படிக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும். அது ரெண்டுமே கிளாஸிஃபை பண்ணி ஒரு குரூப்பாக வச்சுட்டாங்கன்னா அதை நீங்கள் ஒரே தடவை படிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு தான் ஈஸிலி அப்சர்வேஷன் தான் அப்படி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் டேர்ம் யூஸ்டு ஃபார், அதாவது அப்புறம் பாருங்கள், சயின்டிஃபிக் டேர்ம் யூஸ்டு ஃபார் திஸ் கேட்டகரிஸ் இஸ் டாக்ஸா. டாக்ஸான்னு என்ன சொல்லுவாங்கன்னா சிங்குலர்னு சொல்லுவாங்க. டாக்ஸா இண்டிகேட் கேட்டகரிஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் கிங்டம் அனிமலியா இன்க்ளூட் மல்டி செல்லுலர் animals such as reptiles, mammals, etc. Based on its categories, all living organism can be classified into different taxa. அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு டாக்ஸானே எதை இண்டிகேட் பண்ணால் டிஃப்ரெண்ட் லெவல்ஸை இண்டிகேட் பண்ணணுமா. போக அந்த டாபிக் பற்றி பார்ப்பீங்க, அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ சிம்பிளாக பார்த்துக்கலாம். மல்டி செல்லர் அனிமல்ஸ், இப்போ வந்து கிங்டம் அனிமலில் பார்த்திங்கன்னா ரெப்டைல்ஸ், மல்டி செல்லர் அனிமல்ஸ்லாம் இருக்கும், ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பேஸ்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் தகுந்த மாதிரி ஆல் லிவிங் ஆர்கானிசம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த டாக்ஸால் டிஃப்ரெண்ட் டாக்ஸால் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸ்டடி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், அதாவது கிளாஸிஃபை பண்ணுறது, சயின்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் கால் டாக்ஸானமி. இது வந்து ஒரு கொஷின். ஃபஸ்ட்டு இது ஒரு வாட் இஸ் டாக்ஸானமி, அதோட ஃபஸ்ட் பாயிண்ட் இது. ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வரும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் along with developmental process and ecological information of organism are essential as they are
form basic of the taxonomical studies. Hence characterization, identification, nomenclature and classification are the science stages that are basics to taxonomy. அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது அதோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது இப்போ முன்னாடி வந்து வேறு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு அதோட, ஆனால் இப்போது அது ஒரு அனிமல் வந்து டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அதோட எக்கனாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் ரொம்ப எசென்ஷியல்னா அவசியம்னு சொல்லுவாங்க. அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஏன்னா முன்னாடி இருந்ததோட அது எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ் தாங்க இந்த மாதிரி இப்போ நீங்கள் டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ் தான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அதோட பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லாம் படிக்கிறது ரொம்ப வந்து ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காங்க. ஹேன்ஸ் அதே மாதிரி கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர் இதெல்லாம் என்னென்னா ஒரு சயின்டிஃபிக் ஸ்டேஜ் தான் பேசிக்ஸ் டு டாக்ஸானமி. ஒரு அனிமலுக்கு நேம் வைக்கிறது, அதை ஐடென்டிஃபை பண்ணுது, அதோட கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சது பேசிக்ஸ் ஆஃப் கிளாஸானமின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷனாக டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃப்ரென்ஷியேட் க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீசஸ், அதாவது ஒரு 2 க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஸஸோட அது நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா. இப்போது இதுக்கு இப்படி இருக்குது, அதோட இதோ மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இப்படி போகுது, இதுக்கு இப்படி இருக்குது, இதுக்கு இது இப்படி தான் பண்ணுது, அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கிளாஸிஃபிகேஷன் நீடாக இருக்குது. அதே மாதிரி இந்த 2 அனிமல்ஸ்க்கு இடையில உள்ள வேரியேஷன், இதுக்கு உள்ள இது வேறு அனிமல் கூட வேரியேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிளாஸிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அனிமல்ஸோட வேரியேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் எவாலுவேஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ், எவாலுவேஷன்னா என்ன, பரிணாம வளர்ச்சி. ஒரு அனிமலோட பரிணாம வளர்ச்சியை, அதாவது ஒரு ஸ்பீசிஸோட பரிணாம வளர்ச்சியை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. they create a பயோஜெனட்டிக் ட்ரீ among different groups, அதாவது ஒரு பைலோஜெனட்டிக் ட்ரீ மாதிரி அது வந்து ஃபேமிலி ட்ரீலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி பைலோஜெனட்டிக் ட்ரீனா இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டு கண்டினியூ ஸ்டடி லிவிங் ஆர்கானிசம், இதெல்லாம் வந்து நம்ம லிவிங் ஆர்கானிசம் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க கிளாஸிஃபிகேஷன். அண்ட் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் திஸ் காய்ஸ். அண்ட் டாக்ஸானமி இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து இந்த செக்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் எல்லாம் எப்போவுமே எங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான இருக்கிற டாபிக் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் மேட் பண்ணியிருந்தோம்னா தயவு செஞ்சு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களோட ஒவ்வொருத்தர் கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys.